அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலையில் அது அளவுக்கு அதிகமான பொடுகு தொல்லையினால் அதுக்கு என்ன போடலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு படி கருவேப்பிலை, பொடி வெங்காயம், கெட்டி தயிர் ஒரு கப்பு, ஒரு பாதி லெமன் எடுத்துக்காங்க. இந்த எப்பேற்பட்ட பொடுகாக இருந்தாலும் நம்ம இப்போ செய்ய போகிறத வச்சு இந்த பொடுகு தொல்லையில் விடுதலை கிடச்சிரும். நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்வுக்கு பொடுகு அளவுக்கு அதிகமாக பொடுகு, தலை சொறி, பத்து செதிலாக விழுது அதுக்கெல்லாம் இதை நல்ல ஒரு ரெமடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு படி கருவேப்பிலை எடுத்துக்கிடுங்க. பொடி வெங்காயத்தை நல்லா தொளி நீக்கிட்டு நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கிடுங்க. தயிரை ஊற்றி தயிரில் இந்த கருவேப்பிலையெல்லாம் எடுத்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுங்க. நல்லா நைஸாக அரைக்கணும், தண்ணியே சேர்க்கக்கூடாது. நம்ம வீட்டில் உர ஊற்றி வச்சுருந்த தயிராக இருந்தாலும் சரி தான், கடையில் வாங்கின தயிராக இருந்தாலும் சரி தான், தண்ணி இல்லாமல் இதை நல்லா அரைச்சி பட்டு போல் அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சொரவாக இருந்தாலும் நம்ம தலையில் பேக் போடும்போது அவ்வளவும் முடியில் அவ்வளோ உதிர்ந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிடுங்க. இதுக்கு கருவேப்பிலை, தயிர், பொடி வெங்காயம், ஒரு பாதி லெமன், இது எவ்வளோ போதும். இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சு நம்ம என்ன செய்யணும், நல்லா நைஸாக அரைச்சிக்கிடுங்க. நம்ம தலை சொறி ஒரு அளவுக்கு அதிகமான சொறி, பொடுகு செதலாக வர்றது கூட இதுக்கு நல்லா கேட்கும். இந்த பேக் போடும்போது நம்ம குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாதி லெமன் ஊற்றிக்கோங்க. பாதி லெமன் சாறு ஃபுல்லும் ஊற்றிக்கிடுங்க. ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருங்க. கலக்கி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம தலைக்கு பேக் போடணும். இந்த லெமன் சாறு பாதியை ஊற்றிடுங்க. பாதி ஊற்றி நல்லா பிழிஞ்சு வச்சுக்கிடுங்க. எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிங்க. ஒரு லைக் பண்ணலாம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிங்க. நானும் ஏதாவது ஒன்று போட்டு விட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பார்த்து இந்த பேக் நல்லா அரைச்ச உடனே நைஸாக அரைக்கிங்க. நைஸாக அரைச்சி எடுத்து வச்சு குளிக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா பேக் போட்டுருங்க. பேக் பண்ணி நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நீங்கள் எந்த ஷாம்பு போடுறீங்களோ அந்த ஷாம்பு போட்டு குளிச்சிடலாம். இது வாரத்துக்கு 2 தடவை இதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு உள்ள பலனை உங்களுக்கே தெரியும். இது வேறு எந்த தண்ணி மட்டும் சேர்க்காமல் அரைங்க நல்லா. ஏன்னா அந்த பொடி வெங்காயத்துலேயும் தயிர்லேயும் நம்ம அரைக்கும் போதே அதை நல்லா நைஸாக அரைஞ்சிரும். கருவேப்பிலை ஒரு படி போடுங்க, இல்லை 2 படி கூட போட்டுக்கிடலாம். நல்லா பேக் பண்ணி இந்த பொடுகு தொல்லையிலேருந்து விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு. நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.